Okay, so very good morning. Okay, so இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு மெயினா என்சிஆர்டி, ஓகேவா, என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட், அதாவது லைன் பை லைன் ஒரு சில என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும், சரியா? ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தியரட்டிக்கல் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதையும் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூஸ்வலா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு, ஐசோ எலக்ட்ரானிக்னா உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ அந்த ஸ்பீசிஸ்க்கு எப்படி என்னென்ன மாதிரி வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மேஜரா வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எங்க அதிகமா இருக்கும் அங்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Al+3, Mg+2, Na+, F-, O2-, N3-. இப்போ நீங்க இதுக்கான ஆர்டர் பார்க்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கம்மியா இருக்குமா? கரெக்டா? ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்பனா சைஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டியும் கம்மியா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? சைஸ் அதிகமானா மற்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்மி தான். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். இதுலயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இப்ப சப்போஸ் ஒரு மெட்டல்ல பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரல் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுல பார்க்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் உங்களுக்கு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருந்துச்சுனாக்க சைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது மூணுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப் பிளாக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம பார்க்கல. புரியுதுங்களா? பட் ஆனா இதை வந்துட்டு நம்ம என்சிஆர்டி 12th வந்துட்டு D&Fல இன்னும் நம்ம தெளிவா பார்ப்போம். ஆனா வந்துட்டு எஃப் பிளாக்ல அது எஸ்பெஷலி லாந்தனைட்ஸ்ல, ஓகேங்களா, நான் ஜென்ரலா சொல்றேன், அயனைசேஷன் எனர்ஜி 1 and 2, ஓகேங்களா, இது ரெண்டுமே லாந்தனைட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லாந்தனாய்ட்ஸுக்கு எப்படி இது ரெண்டத்தோட கான்செப்டும் எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியத்துக்கு சிமிலரா இருக்கும், ஓகேங்களா? சோ இப்போ இது ரெண்டுமே வந்து கால்சியத்துக்கு சிமிலரா இருக்கும். இதே வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா லாந்தனம், கேடோல்னியம் அண்ட் லுட்டீடியம், இந்த 3 எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு அஸ் அ லா படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அப்நார்மலா லோவா இருக்க போகுது, ஓகேங்களா? அப்நார்மலா லோவா இருக்க போகுது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அதர் எலமெண்ட்ஸ். இதுக்கான ரீசன் நம்ம என்ன சொல்லலாம், ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 எலமெண்ட் இருக்குல்ல, இந்த 3 எலமெண்ட்டும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். எப்ப அப்படின்னா ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் தேர்ட் எலக்ட்ரான்ஸ். 3வது எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும்போது, ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி 3 தானே, 3வது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது இட் வில் அட்டைன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். தட் இஸ் த ரீசன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம டயகோனல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கணும். டயகோனல் ரிலேஷன்ஷிப்பு, இந்த டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் பீரியடும் தேர்ட் பீரியடுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கும். செகண்ட் பீரியடுக்கும் தேர்ட் பீரியடுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க டயகோனல் ரிலேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் சோடியம், செகண்ட் குரூப் பெர்லியம் மெக்னீசியம், அதே மாதிரி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க போரான் அலுமினியம், அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கார்பன் சிலிக்கான். இப்ப எப்படி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டயக்ராம் அப்படின்னு சொல்லும் போது லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும். பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி, போரானுக்கும் சிலிக்கானுக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி. அது என்ன சார்,
ஏன் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் வைஸ் உங்களுக்கு எப்பயுமே நம்மளுக்கு குரூப் வைஸ் தான் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஏன் வந்துட்டு பீரியட் வைஸ் எப்படி சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு? இதுக்கான ரீசன் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அதாவது போலரைசிங் பவர் இருக்குல்ல, 5 அப்படின்னா போலரைசிங் பவர், இது அதிகமானுச்சுன்னா சார்ஜும் அதிகமாகும், அப்படின்னு ரேடியஸ் என்னவாகும், கம்மியாகும் தானே. ஸோ போலரைசிங் பவர் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா போலரைசிங் பவர் அதிகமாகிறதுனால அந்த கான்செப்ட் வந்துட்டு இதுல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா எதுவும் கிடையாது இல்ல. ஓகே, ஸோ அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு இதை பேஸ் பண்ணின என்சிஆர்டி கான்செப்ட் நான் வச்சிருக்கேன். இப்ப நான் அதை வந்துட்டு இப்ப நான் கொடுக்குறேன். ஓகே, I think it will be visible. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. டிபெண்டிங் ஆன் த எலிமெண்ட், இந்த இதை வந்துட்டு ஃபுல்லா நீங்க பாருங்க. Depending on the element of the process of adding the electron to an atom can be either endothermic or exothermic reaction. கரெக்ட் தானப்பா? ஸோ என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் என்சிஆர்டி பாயிண்ட், புரியுதுங்களா? ஸோ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலா வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை நம்ம டிபெண்ட், அதாவது இந்த ஆடிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி ஆடிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எய்தர் எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம் இல்லைன்னா எண்டோதெர்மிக்கா இருக்கலாம். நெக்ஸ்ட், ஃபார் மெனி எலமெண்ட்ஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு when an electron is added to the atom and the electron gain enthalpy is negative. தெரியும் தானப்பா? ஸோ இப்போ ஒரு எனர்ஜி வந்துட்டு ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எனக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் 17th குரூப் எலமெண்டா இருக்கக்கூடிய ஹாலோஜன்ஸ் எடுக்கிறாங்க, ஹாவ் வெரி ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஏன் அப்படின்னா இட் அட்டைன் த ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வரதுனால. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. அடுத்தது, ஆன் த அதர் ஹேண்ட் நோபல் கேசஸ் ஹாவ் லார்ஜ் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நோபல் கேஸுக்கு வந்துட்டு அதிகமான பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும், வேல்யூ வந்துட்டு பிளஸ்ல வருது. பிகாஸ் த எலக்ட்ரான் ஹேஸ் டு என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் லெவல். அதாவது நெக்ஸ்ட் ஹையர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என் வேல்யூ தான், அந்த பீரியட் நம்பர் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் அடுத்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும்போது இட் வில் அட்டைன் த வெரி அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால அங்க பாசிட்டிவ் நம்ம சொல்றோம், புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது, ஆன் த அதர் ஹேண்ட் நோபல் கேஸ் ஹவ் லார்ஜ் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிகாஸ் ஹையர் பிரின்சிபல். இதுதான் நம்ம பார்த்தோம், இது இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ இதை நம்ம பார்க்கணும்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. The variation in electron gain enthalpy of element is less systematic than of ionization enthalpies. As a general rule, electron gain enthalpies becomes more negative and increase in atomic number across the period. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஸோ என்ன மீன், இதெல்லாம் வந்து நம்ம கான்செப்ட்ல சொல்லாதது, என்சிஆர்டி லைன் பை லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்ப அதிகமாகும், அதாவது எப்ப வந்துட்டு மோர் நெகட்டிவ் வேல்யூல இருக்கும்னா அட்டாமிக் நம்பர் அதிகமாக அதிகமாக. சரிங்களா? எதனாலன்னா the effective nuclear charge increases from left to right across a period and consequently it will be easier to add an electrons to a smaller atom since the added electrons on the average would be closer to the positively charged nucleus. ஸோ எதனால வந்துட்டு அட்டாமிக் நம்பர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த எனர்ஜி ஸ்டேட்ல நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ n = 1, n = 2, இந்த மாதிரி அடுத்தடுத்த எனர்ஜி ஸ்டேட்ல நீங்க ஆட் பண்ணிட்டே போறதுனால அங்க உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி தானே, அதான் அப்சர்வ் ஆகுது எனர்ஜி. ஓகேவா? We should also expect electron gain enthalpy to become less negative as we go down the group because the size of the atom. இதை நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல பார்த்துட்டோம், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது சைஸ் அதிகமாகிறதுனால எலக்ட்ரான் கெயின் என்தால்பி உங்களுக்கு என்னவாகுது, கம்மி ஆகுது. இதான் ரீசன். சரியா? ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க.
எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆக்சிஜனையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்றீங்க, ஆக்சிஜன் ஆர் ஃப்ளூரின், இது எல்லாமே லெஸ் நெகட்டிவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி that successor element, because when an electron is added oxygen or fluorine, the added electron goes to the smaller n equal to 2 லெவலுக்கு போகுது. ஓகேவா? அதனால அங்க உங்களுக்கு ரிப்பல்ஷன் நடக்குது. ஸோ இதே n equal to 3க்கு போனீங்கன்னாக்க இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துல ரிப்பல்ஷன்ஸ்ங்கிறது நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் இந்த வேல்யூஸ் பாருங்க. இந்த வேல்யூஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வேல்யூ, டெல்டா ஹெச் வேல்யூ பாருங்க, நெகட்டிவ் வேல்யூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படியே பாருங்க கம்ப்ளீட்டா கம்மியாகிட்டே போகுது. சரியா? இதே குரூப் 16க்கு பாக்குறீங்க அப்படின்னாக்கா வேல்யூஸ் என்னவாயிட்டு பாருங்க, மைனஸ் வேல்யூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சல்ஃபர் செலினியத்துக்கு பார்க்கணும், ஆக்சிஜன், சல்ஃபர், இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், the valence is the most characteristic property of the elements and can be understood in terms of the electronic configuration. So ஒரு எலமெண்டோடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். The valence of representative elements is usually equal to number of electrons of the outermost orbitals. கரெக்டுங்களா? ஸோ அதை பத்தி மீன் பண்றாங்க. இது தேவையில்லை. ஓகே, ஸோ இதை பாருங்க. Nowadays, the term of oxidation state frequently used in valence. Consider the two oxygen atom containing OF2 and Na2. ரெண்டத்தையும் கம்பேர் பண்றீங்க. ரெண்டுத்துல எதுக்கு வந்துட்டு ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் நம்ம சொல்றோம். அந்த 3 எலமெண்ட்ல ஃப்ளூரின், ஆக்சிஜன், சோடியம், ஃப்ளூரினுக்கு தான் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈச் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் வித் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் எனக்கு எத்தனை இருக்கும், 2s2 2p5. ஏன்னா ஃப்ளூரினுக்கு வேலன்ஸ் 2s2 2p5 உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு. இட் ஷேர்ஸ் 1 எலக்ட்ரான். ஏன்னா 2pல 5 இருக்கு. அப்ப இது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒரு ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இது, ஏன்னா அது உங்களுக்கு மாறுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா OF2ல ஆக்சிஜனுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு எலக்ட்ரானை அது லாஸ் பண்றதுனால. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? நெக்ஸ்ட், இது எல்லாமே நம்ம பார்த்தது. இது வந்துட்டு பீரியட் வைஸ் வந்துட்டு ஃபார்முலா ஆஃப் தேர் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி ஹைட்ரைட்ஸ் எல்லாம் பாசிபிள் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு ஹைட்ரைட்ஸ் தான். ஹைட்ரைட்ஸ், ஆக்சைடு, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம், ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரைட்ஸ்ல இது எல்லாமே இருக்கும். சரியா? அதுல ரொம்ப முக்கியம் இந்த B2H6. B2H6ங்கிறது நம்மளுக்கு டைபோரேன் அப்படிம்பாங்க. இதோட யூசேஜ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இப்பதான் ஜஸ்ட் நோ ஆக்சைட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் ஷார்ட்கட்டாவே பார்த்தோம். அசிடிக் ஆக்சைடு, பேசிக் ஆக்சைடு, நியூட்ரல் ஆக்சைடு, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்ப அந்த மாதிரி வந்துட்டு இந்த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை இப்ப யூஸ்வலா சைஸ் பத்தி மீன் பண்றாங்க. சைஸ் டாப் டு பாட்டம் உங்களுக்கு பெருசாகும், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு ஃபுல்லா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த குரூப்ல ஃபுல்லா ஆட் ஆகிருக்கும். நீங்க இதை ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். எல்லாம் ஆம்ஃபோர்டிக் ஆக்சைடு, இதை நம்ம அப்படியே கிளாஸ்ல நடத்திருப்போம். அவ்வளவுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே. சரியா? மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனா ரெடியூசிங் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி இருக்கு, இந்த பாயிண்ட் எல்லாம். ஏன்னா நீங்க வந்துட்டு கிளாசிபிகேஷன்ல ஃபுல்லா உட்காந்து படிக்க தேவையில்லைங்கிறதுக்காக தான். பட் படிக்க வேண்டிய விஷயத்த மட்டும் நான் இங்க வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நீங்க இதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டீங்கனாலே தட் வில் பி மோர் தென் இனஃப். சரிங்களா? ஓகே, மேஜரா நீங்க இந்த சாப்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வெரி ஈஸி சாப்டர். இது ஆக்சுவலா ஒரு ஃபவுண்டேஷன். சரிங்களா? ஒரு கான்செப்ட்ல இருக்க கான்செப்ட் பேஸ்டு ஃபவுண்டேஷன். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு ஈஸியா மூவ் பண்ண முடியும். சரியா? இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அடுத்தடுத்த இன்ஆர்கானிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, நிறைய கான்செப்ட் எல்லாம் மீன் பண்ணி பேசுங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இது பண்ணிட்டோம். சாரி, நியூட்ரல் ஆக்சைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நியூட்ரல் ஆக்சைட்ஸ்லாம் நம்ம கொடுத்தாச்சு ஓரளவுக்கு. ஓகேவா? ஸோ எல்லா ஆக்சைட்ஸ்
அது மாதிரி மெயினா அந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக் ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட், இது எல்லாத்தையுமே தெளிவா ஒன்றும் அவசரமே இல்லாம பொறுமையா பாருங்க. வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கதான் போகுது. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுதுங்களா? எல்லாத்தையுமே தெளிவா பார்த்து நான் கொடுக்குற ஒர்க் ஷீட்டை நல்லா தெளிவா எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு பழகுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா எவ்வளவு சுத்தி முத்தி பாத்தீங்கன்னாக்க ஒரு 20 to 21 சாப்டர் வரும், அவ்வளவுதான். இதை தெளிவா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 180 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியா நீட்லயும் சரி ஜேஇலையுமே வந்துட்டு நீங்க ஈஸியா 100 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஈஸியா நம்ம எடுத்துடலாம் மார்க், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால சொல்ற கான்செப்ட்ஸை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம நீங்களும் நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுப்பேன். பட் இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு இப்போ ஒரு சில விஷயம் புரியலன்னா உடனே வந்துட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணணும். சரியா? ஒரு சில விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா உடனே நெட்ல நீங்க சர்ச் பண்ணி நீங்க அதெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றது இது எல்லாத்தையுமே நீங்க ஃபுல்லா நீங்க பார்க்கணும். சரியா? ஒண்ணு தெரியலன்னா உடனே அப்படியே நீங்க உட்காந்துருக்க கூடாது. நீங்களும் நெட்ல சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு, ஏன்னா நீங்களா படிக்கும் போது அது இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் மேக்சிமம் எல்லா கான்செப்ட்ஸையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஜேடி லீ அண்ட் ஆர்டி மதன் இந்த 2 புக்ஸும் தான் இன்ஆர்கானிக் வந்து டாப் மோஸ்ட் புக்கு. பட் நம்ம ஃபாரின் ஆத்தர்ஸ் இப்ப போக வேண்டாம். நம்ம லாஸ்டா இப்ப நம்ம இந்தியன் ஆத்தர்ஸை ஒரு தடவை முடிச்சிட்டோம்னாக்க ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸ் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ அது இதுல இருக்கிற டேர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகேப்பா, இந்த சாப்டர் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.